ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்சாமின் உலகம். ஆடிப்பூரமுக்கு அம்மனுக்கு வளையல் மாலை கட்டலாங்களா? அதுக்கு நான் ஒரு 6 டஜன் வளையல் வாங்கியிருக்கேங்க. இது வந்து நம்ம கடைகள்லேயே வந்து சாமிக்குன்னு கேட்டாலே இந்த சிவப்பு பச்சை வந்து கொடுப்பாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கலர்லேயே வந்து ஒயிட் கலரில் கோடு வந்த மாதிரி கொஞ்சம் டிசைனாக வந்திருக்குங்க. எப்பவுமே சாமிக்கு வந்து கொஞ்சம் டிசைனை விட ப்ளைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். செக் பண்ணி எடுத்துக்கோங்க. வளையல் எப்பவுமே கட்டுறதுக்கு முன்னாடி ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். நீங்கள் மொத்தமாக கட்டிட்டு கூட தண்ணியில் கழுவிக்கலாங்க. இல்லைன்னா ஃபஸ்ட்டே வளையல வந்து தண்ணியில் கழுவிட்டு கூட கட்ட ஆரம்பிங்க. ஒரு 2 டஜன் வந்து நான் செக் பண்ணி எடுத்திருக்கேன். நான் இந்த வளையல் மாலை கட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி பார்டர் லேஸ் தாங்க எடுத்திருக்கேன். ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேஸ் வச்சு தைப்பாங்க இல்லைங்களா, பார்டருக்கு, அந்த லேஸ் தான் ஒரு 3 மீட்டர் வாங்கியிருக்கேன். அதில் வந்து இந்த கழுத்தை சுற்றி கட்டுறதுக்காக கொஞ்சம் கேப் விட்டுட்டு வளையல் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு வளையலுக்கு மட்டும் நீங்கள் எப்பவும் போல் வளையலுக்குள்ளே வந்து அந்த நூலை விட்டுட்டு முடிச்சு போட்டுருங்க. நல்லா டைட்டாக இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்குங்க. நார்மலாக சும்மா வளையலுக்குள்ளே விட்டு முடிச்சு போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரே ஒரு முடிச்சு போட்டால் கூட போதுங்க. நல்லா டைட்டாக நின்றுக்கும். அடுத்த வளையல் வைக்கும்போது இந்த முந்தின வளையலை வந்து ஒட்டியே அந்த லேஸ்க்கு மேலே வைக்கணும். இப்போ நான் வச்சு காமிக்கிற பாருங்கள். இந்த நூலுக்கு அப்படியே மேலே அந்த லேஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அப்படியே மேலே வைங்க. வச்சுட்டு அந்த வளையலுக்கு உள்ளே இருந்து அந்த லேஸை வந்து இப்படி வெளியே இழுக்கிறேன். இந்த லேஸே வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாகவும் கிடைக்குங்க. இல்லை நல்லா திக்கான நூலில் கூட கட்டலாம். கொஞ்சம் டிசைன் வந்து பார்க்க அழகாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்துருக்கேங்க. இந்த 2 கேப் இருக்கு இல்லைங்களா, வளையலுக்கு நடுவில் கேப்பில் விட்டு திருப்பி வந்து வளையலுக்கு உள்ளே இருந்து இப்படி வெளிப்பக்கமாக இழுக்கணும். நான் ஒரு 2-3 வளையல் கட்டும்போது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக தெரியும். சொல்லி கேட்கறத விட நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. இப்படி வளையல் எடுத்து அந்த லேஸ்க்கு மேலே வச்சு உள் பக்கமாக இருந்து இப்படி இழுத்துடணும். 2 வளையலோட கேப்பில் இப்படி விட்டு எடுத்துட்டு உள் பக்கமாக இழுத்துக்கணும். அந்த வளையலோட உள் பக்கத்துலேருந்து அந்த லேஸை வந்து வெளியே இழுக்கணும். ஒவ்வொரு வளையலையும் இழுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து அப்படி டைட் பண்ணிக்கிங்க. லூஸாக இருந்தாலுமே நல்லா தாங்க இருக்கும், கலண்டெல்லாம் வராது. கொஞ்சம் நெருக்கமாக வேணும் அப்படின்னா ஒவ்வொரு வளையலையும் வந்து இப்படி சுற்றிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிக்கிங்க. இப்படி நல்லா வந்து டைட் பண்ணிவிட்டு அடுத்த வளையல் வைங்க. நான் வந்து இன்றைக்கி 2 சிவப்பு வளையல் வச்சுருக்கேன், 2 பச்சை கலர் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரே கலராக வேணாலும் கட்டலாங்க. இல்லை வந்து கலராக நிறைய கலர் வச்சு கூட கட்டலாம். அது உங்களோட விருப்பம் தாங்க. எப்படி கட்டினாலுமே மாலை வந்து அழகாக வருங்க, நல்லா வளைஞ்சு வரும். மெயினாக இந்த மாதிரி கெட்டியான லேஸ் எடுத்து நீங்கள் கட்டும்போது பார்க்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஸ்டோன் ஒட்டின மாதிரி அழகாக இருக்குங்க. நல்லா க்ரிப்பாகவும் நிற்கும். மாலைக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்குங்க. நூலில் கட்டுறதை விட இந்த மாதிரி லேஸில் கட்டும்போது நல்லா வந்து பார்த்திங்கன்னா வளையல் வந்து ஸ்டிஃபாக நிற்கும். சாமி கழுத்தில் போட்டு விடும்போது ரொம்ப அழகாக தெரியுங்க. இதே போல் தான் கட்டிகிட்டே வரணும். நான் வந்து பச்சை கலர் வளையலில் 3 டஜனும் சிவப்பு கலர் 3 டஜனும் மொத்தம் 6 டஜன் வளையல் வந்து கட்டியிருக்கேங்க. அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வளையல் வச்சு ஒத்தப்படை வர மாதிரி கட்டியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் வளையல் கட்டலாங்க. கட்டும்போது ஒத்தப்படையாக வர மாதிரி கட்டிக்கிங்க. 11, 21 அந்த மாதிரி சொல்லுவாங்க கணக்கு, அந்த மாதிரி சொல்கிறேன்னா நீங்கள் கீழே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இப்படி பார்த்திங்கன்னா வளைஞ்சு வரும் மாலை மாதிரி. அதுவே கிராஸாக வர மாதிரி தெரியுங்க. ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் கீழே வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு வந்து அது சுற்றிட்டே வரும்போது கொஞ்சம் கிராஸாக வர மாதிரி தான் தெரியும். நீங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள், கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கி மட்டும் விட்டுக்குங்க. இல்லைன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கேப் தெரியும், அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் இதே மாதிரி வளையல் மாலை வந்து ஒரு 2 டஜன் வளையலே கட்டணும் அப்படின்னாலும் நான் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேங்க. அதில் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்து சாமி சிலை கட்டுறீங்க அப்படின்னா 6 டஜன் வளையலாவது கிடைச்சாதாங்க அந்த நீளம் வந்து கரெக்டாக வரும். உங்களுக்கு கைக்கு வந்து அடக்கமாக இல்லை, ரொம்ப நீளமாக போயிடுச்சு அப்படின்னா லாஸ்ட்டு 4 வளையல் அந்த மாதிரி வந்து உள்ள கை வச்சு இப்படி பிடிச்சிக்குங்க. இப்போ நீங்கள் பிடிச்சிக்கிற மாதிரியே கொஞ்சம் நீளம் கட்ட உங்களுக்கு பிடிக்க வராது. அப்போ என்ன பண்ணுங்கன்னா அந்த லாஸ்ட்டாக கட்டுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 4 வளையலுக்கு உள்ள கை விட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கட்டுறதுக்கு வரும். மேலே வளையல வைக்கணும், உள் பக்கமாக இருந்து அந்த லேஸ் இழுத்துடணும். திருப்பி 2 வளையல் கேப்பில் வந்து உள்ளே விட்டு இப்படி எடுத்துக்கணும். ரொம்ப ஈஸி தாங்க இந்த மெத்தடு. இப்போ பார்த்திங்கன்னா நான் கட்டவே பார்த்திங்கன்னா கடைசியாக அந்த 4 வளையலுக்குள்ளே விட்டு இப்படி பிடிச்சிருக்கேன். இப்போ லாஸ்ட் வளையலும் வச்சுட்டு அதே மாதிரி வெளியே இழுத்து கீழே ஒரு சுற்றி எடுத்திருக்கேன். 2 சுற்றி எடுத்துக்குங்க. கடைசி வளையலுக்கு மட்டும் முடிச்சு போடுறது இப்படி வளையலுக்குள்ளே விட்டே எடுத்துட்டு நார்மலாக நம்ம முடிச்சு போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த கேப்புக்குள்ளே விட்டு எடுத்திங்கன்னா முடிச்சு விழுந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டாகவும் கொஞ்சம் வந்து அந்த லேஸ் இருக்கணுங்க, கழுத்தை சுற்றி கட்டுறதுக்காக 2 சைடுமே வந்து கொஞ்சம் லேஸ் விட்டுருங்க. நான் 3 மீட்டர் எடுத்திருந்தாங்க, அது கரெக்டாக இருந்துச்சு. நான் கட் பண்ணவே இல்லை. 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டுற அளவுக்கு லேஸும் இருக்குது, நீளமும் கரெக்டாக இருந்துச்சுங்க.
ரொம்ப அழகாக இருக்குங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நல்லா அப்படியே வந்து வளைஞ்சு வருங்க. பார்க்கவும் நல்லா ஸ்டோன் வச்சு பண்ண மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த லேஸ் வச்சு கட்டும்போது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.